ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். கார்னர் பில்டிங்க, 2 சைடு ரோடுங்க. அதில் மெயின் ரோடு 30 ஃபீட் ரோடு வேற. நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் நிறைஞ்சிருக்கும். இந்த அபார்ட்மெண்ட்ல நீங்க வீடு வாங்குனீங்கன்னா இந்த அபார்ட்மெண்ட் இருக்க லொகேஷனும் மெயின். அதே மாதிரி குவாலிட்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணிருக்காப்லங்க. எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸ். நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி லொகேஷன் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரத்துல மேடவாக்கத்துலங்க. மேடவாக்கம் மெட்ரோ பக்கத்திலே இருக்குங்க. வாங்க பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி ஓவரால் சென்னையில மேடவாக்கம் மட்டும் இல்லாம எங்க நீங்க அபார்ட்மெண்ட் தேடுற மாதிரி இருந்தாலும், தனி வீடு பிளாட்டுகள் தேடுற மாதிரி இருந்தாலும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி புது புது ப்ராப்பர்ட்டிஸ் உங்க பார்வைக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மூலமா பெஸ்டான ப்ராப்பர்ட்டியை தேடி பிடிச்சு உங்களால வாங்க முடியும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ரண்ட் எலிவேஷன் என்ன எலிவேஷன்ல இருக்கும் அதை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் கொடுத்து பக்காவா ஃப்ரண்ட் எலிவேஷன் டிசைன் பண்ணிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கேட்டுக்கு பெரிய ஒரு ஆர்ச் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த அபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரையில இது ஒரு கார்னர் பிளாட்ல கட்டப்பட்டிருக்க அபார்ட்மெண்ட்டுங்க. 2 பிளாக்கா கட்டியிருக்காங்க. ஒரு பிளாக்ல அதிகமாலாம் இல்ல, வெறும் 6 வீடு தான். ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான். சோ கிட்டத்தட்ட தனி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இதில் கிடைச்சிடும். நாம இப்ப நின்றுட்டு இருக்கிறது ஈஸ்ட் தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட்ல. இது மேடவாக்கம் ஜங்ஷன். மேல ஃப்ளைஓவர் கிராஸ் ஆகுது பாருங்க. இந்த கார்னர்ல தான் உங்களுக்கு காயத் மில்லத் காலேஜ்மே வரும். ஓகேங்களா? இந்த ஜங்ஷன்ல இருந்து ஷார்ப்பா 1.2 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட். ஓகே, ஸோ பிரைம் ஏரியாங்க. உங்களுக்கு இந்த சைடில் வந்து நீங்கள் மேடவாக்கம், பள்ளிக்கரணை, கீழ்கட்டளை, மடிப்பாக்கம், ஈச்சங்காடு சிக்னல், இந்த ஜோனில் நீங்கள் அபார்ட்மெண்ட்டுகள் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த அபார்ட்மெண்ட்டை ஒரு வாட்டி வந்து பார்த்துருங்க. ஏன் இந்த அபார்ட்மெண்ட் நீங்கள் பார்க்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மெயின் ஏரியாவில் இருக்குது. பக்கத்துலேயே மெட்ரோ வெறும் ஒரு 1 கிலோமீட்டர் தான். முக்கியமான விஷயம் குவாலிட்டி. எல்லா குவாலிட்டின்றாங்க. என்ன குவாலிட்டி அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழே ஃபுல்லாக பேவர் பிளாக், பெரிய கார் பார்க்கிங்கான ஏரியா. ஒரு வீட்டுக்கு ஒரு கார் பார்க்கிங் வந்துடும். இது இல்லாம அடிஷனலா நீங்க பே பண்ணீங்கன்னா இன்னொரு கார் பார்க்கிங் கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க. கார் பார்க்கிங்க்கு அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்கும். 2 பிளாக்குக்கும் நிறைய ஸ்பேஸும் விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன்ல இருந்து நம்ம சைட் ஷார்ப்பா 2 கிலோமீட்டர்ஸ் மட்டும் தான். பில்லாபாங் ஸ்கூல் இங்க இது லேண்ட்மார்க். ஓகே, சோ அட்மிஷன்ஸ் கிடைக்கிறது அவ்வளோ டிமாண்டிங். இந்த ஸ்கூல் நம்ம சைட்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு. சரிங்களா? சரி, இந்த அபார்ட்மெண்ட்டை பார்த்துருவோம். இப்போ ஸ்டெப்ஸ் எல்லாம் கிரானைட் போட்டிருக்காங்க, உங்களால பார்க்க முடியும். ரைட் சைடு ஹேண்ட் ரெயில்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஜான்சன் லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகே, காரிடார் ஏரியா உங்களால பார்க்க முடியும். ஒரு ஃபிளாட்டுக்கு 2 வீடு தான். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட்ல செவர் தான் இருக்கும். இன்னொரு வீட்டோட என்ட்ரன்ஸ் வராது. அது உங்களால் பார்க்க முடியும். தேக்கு மர மெயின் டோருங்க. இங்கே தான் ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, ஜெய்ஜாண்டிக்கான பெரிய டோர். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. 8 ஃபீட்டுக்கு டோர் கொடுத்துருக்காங்க. ஏன் தெரியுமா? இந்த வீட்டோட சீலிங் ஹைட்டையே பில்டர் சூப்பரா பிளான் பண்ணிருக்காப்ல. வீட்டுக்குள்ள நுழையும் போதே பெரிய வீட்டுக்குள்ள நுழையிற அந்த ஃபீல் கிடைக்கும். அதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? 11 ஃபீட்டுக்கு சீலிங் கொடுத்துருக்காங்க. எஸ், சீலிங் ஹைட்டு இந்த வீட்டுக்கு 11 ஃபீட். நாட் ஒன்லி இந்த வீட்டுக்கு, இந்த பிளாக்ல இருக்கக்கூடிய எல்லா அபார்ட்மெண்ட்டுக்கும் சீலிங் ஹைட் 11 ஃபீட் கொடுத்து தான் பிளான் பண்ணிருக்காப்ல பில்டர். சொந்தமா ஒரு வீடு கட்டினா மட்டும்தான் இத்தனை விஷயங்களையும் பார்த்து பண்ணுவாங்க. இங்க இந்த பில்டர் பண்ணிருக்கிறது எனக்கே ஆச்சரியமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா ஒரு அபார்ட்மெண்ட் 11 ஃபீட் சீலிங்கோட நான் பாக்குறது. ஓகேங்களா? பெரிய ஹால்ல ஒரு சூப்பர் சைஸ்ல ஒரு பால்கனி, ஃபுல் ஓப்பனபிள் ஸ்லைடிங் டோர் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. முக்கியமா இங்க நான் குவாலிட்டி காட்டுற பாருங்க. இங்க உங்களுக்கு எஸ்எஸ் போட்டிருக்காங்க. ஹேண்ட் ரெயில்ஸ் ஜிண்டால் ஸ்டீல் தெரியுதா? பிராண்டட் ஐட்டம்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், இங்க பாருங்களேன், ப்ராமினன்ஸ் யூபிவிசி விண்டோ. இதெல்லாம் பிராண்டடுங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐட்டம்ஸ். ஓகே, ஸோ மார்க்கெட்டில் தி பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் மட்டும் தான் இவங்க போயிருக்காங்க. டெய்ல்ஸ் எல்லாமே கஜாரியா டெய்ல்ஸ் அண்ட் அனுஷ் டெய்ல் போயிருக்காங்க. ஆன்டிஸ்கி டெய்ல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ளோரிங்க்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த யூபிவிசி விண்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிராண்டட் வித் வாரண்டியோடவே ப்ரொவைட் பண்ணுறாப்புல பில்டர் உங்களுக்கு. ஓகேவா? திரும்ப ஒன் மோர் டைம் அந்த ஹாலோட சைஸை நீங்கள் பார்த்துக்கோங்களேன். 2க்கு 4 வெர்டிஃபைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல் செம்ம சைஸில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா? இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்திருக்கோம். எல் ஷேப் கிச்சன் கிரானைட் பிளாட்ஃபார்ம் வித் 7 ஃபீட்டுக்கு ஆல்மோஸ்ட் வால் டைல் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக அவாய்ட் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சரி, இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 BHK மட்டும்தாங்க. 2 பிளாக்கு, ஒரு பிளாக்குக்கு 6 வீடு, அப்போ 2 பிளாக்குக்கு 12 வீடு. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 வீடு மட்டும் இருக்குது. ஒரு பிளாக்ல 6 வீடுல 3 வீடு சோல்ட் அவுட், இன்னும் 3 வீடு இருக்குது. இன்னொரு பிளாக்ல 6 வீடுல 2 வீடு சோல்ட் அவுட், இன்னும் 4 வீடு இருக்குது. ஸோ டோட்டலி 7 வீடுங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்க, ஒரு ஃப்ளோருக்கு 2 வீடு தான் அப்படின்றது பெரிய ஆடட் அட்வான்டேஜ். வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அதோட அட்வான்டேஜ் நிறைய இருக்கு. ஓகே, ஸோ ப்ரைவசி இருக்க உங்களுக்கு ஒரு அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்காது இதில் பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூமை பார்க்க வந்திருக்கோங்க. நல்ல சைஸுங்க. எதுவுமே ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் டிஃபால்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. உள்ள உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம். சரி, இந்த அபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளாட்டோட சைஸஸ் என்னன்னு பார்த்துடலாமா? அவைலபிள் சைஸஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1665 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK, 1600 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK,
1700 ஸ்கொயர் ஃபீட்ல 3 BHK. ஓகேங்களா? எல்லாமே 3 BHK வீடு தாங்க. 1 BHKவோ 2 BHKவோ இங்க இல்ல. ஒன்லி பிரீமியம் செக்மெண்ட் 3 BHK வீடுகள் மட்டும் தான். இருக்கிற சைஸ்னு பாத்தீங்கனாலே 1600, 1650, 1700 பிரீமியம் சைசஸ். ஓகே, ஸோ லாவிஷா லக்ஸூரியா வேணும், பிரைம் லொகேஷன்ல எல்லாம் ஸ்பேஷியஸான ஃபிளாட் வேணும்னா இந்த ஃபிளாட் வந்து பாருங்க. ஸோ காமன் ரெஸ்ட் ரூம் பார்க்குறீங்க, இங்கே வாஷ் பேஷன் வச்சு கொடுத்துருவாங்க. காமன் ரெஸ்ட் ரூம் உங்களால் பார்க்க முடியும். 10 ஃபீட்டுக்கு வால் டைல் ப்ரொவைட் பண்ணியாச்சு. 2 வாலில் லைட் கலரும் 1 வாலில் டார்க் கலரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. டிஃபால்ட்டாக வால் மிக்சர்ஸ் எல்லாமே வந்துருங்க. இந்த பிளம்பிங் ஃபிட்டிங்ஸ், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் மட்டும் தான் மாட்டி தர வேண்டிய வேலை இருக்குது. சரியா? சின்ன சின்ன வேலை, அதே மாதிரி வந்து மெயின் டோர் வார்னிஷ் பண்ணணும். இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள் மட்டும் இருக்குது. ஹால் பார்த்தாச்சு, பால்கனி பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தாச்சு, அட்டாச் ரெஸ்ட் பார்த்தாச்சு, காமன் ரெஸ்ட் ரூமும் பார்த்தாச்சு. இது செகண்டரி பெட்ரூம். ஸோ இங்கே பெட்ரூம்ஸ் எல்லாம் பெருசாக இருக்குங்க. ஆக்சுவலி பில்டப் ஏரியா பெருசு அப்படின்றதுனால ரூம் சைஸஸ்லாம் பயங்கர கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குறத விட பெருசாகவே இருக்கும். வந்து பாருங்கள், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஏன்னா எடுத்தாலே சும்மா 1000, 1100லாம் இல்லை, 1600 ஸ்கொயர் ஃபீட்டு, 1650 ஸ்கொயர் ஃபீட்டு, 1700 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னும் போது நல்ல ஜெய்ஜாண்டிக்கான பெரிய பெரிய சைஸஸில் ரூம்ஸ்லாம் விழுந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd பெட்ரூம் உங்களால் பார்க்க முடியும். எல்லா ஃப்ளாட்லேயும் 2 பால்கனிஸ் வரா மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஃபுல் ஓப்பனபிள் விண்டோ வந்தாச்சு. ஹாலில் ஒரு விண்டோவும் பெட்ரூமில் ஒரு விண்டோ வந்தாச்சு. ஹேண்டிஸ்கிட் டெயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க உடன் ஃபினிஷில். பால்கனி பார்த்து முடிச்சுட்டு கையோட நீங்கள் அட்டாச் ரெஸ்ட் ரூமை பார்த்துக்கோங்க. அண்ட் இதில் அம்யூனிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் டெரஸ் வரைக்கும் நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் லிஃப்ட்டில். சரிங்களா? காமன் ஏரியா பவர் பேக்கப்பு, CCTV, கவர்டு கார் பார்க்கிங்கு, முக்கியமாக வீடியோ டோர் ஃபோன் கொடுக்குறாங்க. எனக்கு இதெல்லாம் விட ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா 11 ஃபீட்டுக்கு சீலிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. சரியான பெனிஃபிட்டுங்க அது. எப்படின்னா வீட்டுக்குள்ள நுழையும் போது ஒரு பெரிய வீட்டுக்குள்ள நுழையிற அந்த ஃபீல் கிடைக்கும். நீங்கள் ஃபால் சீலிங் பண்ணாலுமே சீலிங் ஹைட் கம்மியாகாதுங்க. அதனால தான் 11 ஃபீட் கொடுக்குறது பெரிய அட்வான்டேஜ் நான் பார்க்குறேன். அண்ட் நீங்கள் இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு பில்டர் ஆஸ்கிங் பிரைஸ் 7,100 rupees per square feet. 3 BHK 1600 square feet flat 1 crore 19 lakhs. 3 BHK 1665 square feet 1 crore 23 lakhs. 3 BHK 1700 square feet 1 crore 26 lakhs. All inclusive except registration. No commission, direct sale. ஸ்க்ரீனில் தெரியுற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபேமிலியோட விசிட் வந்து பாருங்க. மேடவாக்கம்ல இவ்வளோ மெயின் லொகேஷனில் இந்த குவாலிட்டியில் ஃபிளாட் வேற எங்கேயும் இல்லை. இந்த ஜோனில் பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்க, இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye from GS.